கஸ்டமர்ஸ்க்கு தோசை பேட்டர் கொடுத்து ரொம்ப நல்லாச்சு. அதனால் வந்து அகெயின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு தோசை பேட்டர் கொடுக்கறதுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் கிட்ஸ் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நாளையிலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதால இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து சாம்பிள், அதாவது நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் சாம்பிள் அனுப்புகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே எல்லோரும் பரபரப்பாக வந்து எல்லா ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ உளுந்து வந்து ஏன் உங்களுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டால், தோலோடு இருக்கிற உளுந்தை தான் யூஸ் பண்ணி இட்லி பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஆக்சுவலாக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னென்ன வந்து நான் ஸ்கூல் கிட்ஸ் பாக்ஸில் வந்து சாம்பிள் அமைச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இட்லி வந்து பார்த்திங்கன்னா திணை கொஞ்சம் ஆட் பண்ணி மில்லட்டில் பண்ணியிருந்தேன் அந்த இட்லியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரி கொடுத்துருந்தோம். ஸோ ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் அது மாதிரி பூரி இருக்கும். ஏன்னா பூரி அப்படின்னாவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதோட சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். ஸோ இன்றைக்கி அப்படி பார்த்திங்கன்னா கிட்ஸ் பாக்ஸ் சாம்பிள் என்னென்ன போயிருந்தது அப்படின்னா, இட்லி கொடுத்துருந்தோம், பூரி கொடுத்துருந்தோம். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆலு மசாலா கொடுத்துருந்தோம். அண்ட் தென் அதே ஆலு மசாலா வச்சு ஒரு குட்டி மசால் தோசை மாதிரி போட்டு கொடுத்துருந்தோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு சட்னியும் கொடுத்துருந்தோம், பொடியும் கொடுத்துருந்தோம். ஸோ எல்லா சாம்பிளும் ஒரே நாள் சென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ஒரு 2 சாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் ஒரு சில கிட்ஸ்க்கு 2nd, ஒரு சில கிட்ஸ்க்கு 5th. அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு வந்து நீங்கள் சாம்பிள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா, உங்கள் குழந்தைங்க ஈஸியாக நாவலூர் OMR லொக்கேஷன்ஸ் இருக்காங்க, மறக்காமல் சந்தியாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணி சாம்பிள் ட்ரை பண்ணுங்கள்.